இங்க எப்பயுமே விளையாட்டுத்தனமா ஒரு பையன் இருக்கான். அவங்கிட்ட அவனோட பாட்டிக்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பாங்கன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே அவனோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனோட பாட்டி வீட்டுக்கு போயிடுறான். ஏதோ பாசத்துல ஓடி வரான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது வயசானவங்க கூட கடைசி காலத்துல கூட இருந்தா ஏதாவது சொத்துல பங்கு தருவாங்கன்னு ஆசைப்பட்டு தான் ஓடி வரான். வந்து பாட்டியோட வீட்டை போட்டோ எடுத்து ஆன்லைன்ல போட்டு அது எவ்வளவு தேரும்னு மனக்கணக்கு போட்டுட்டு இருக்கான். அதுக்காக டெய்லி காலையில 5 மணிக்கு அலாரம் வச்சு பாட்டி எழுந்திருக்கும் போது இவனு எழுந்திருச்சு பாட்டியை குளிக்க வச்சு அவங்க நடத்திட்டு இருக்கிற கையேந்து பவனுக்கு போய் பாட்டி கூட ஹெல்ப்பா இருக்கான். ஆனா இவன் எவ்வளவுதான் பாட்டி கூட க்ளோஸா இருக்க ட்ரை பண்ணாலும் பாட்டி வார கடைசியில வர்ற அவனுங்க பையனுங்க மேலதான் பாசமா இருக்காங்க. ஆக்சுவலா இந்த பாட்டிக்கு 3 பிள்ளைங்க, அதுல ஒரு பொண்ணு 2 பசங்க. அவங்க பொண்ணோட பையன் தான் இந்த பேரன். அவங்க 2 பையனுங்களும் கல்யாணம் ஆகி தனித்தனியா போயிடுறாங்க. வாரத்துக்கு ஒரு தடவை தான் பாட்டியை பார்க்க வீட்டுக்கு வராங்க. சோ மத்த நாள்ல பாட்டி மட்டும் தனியா தான் இந்த வீட்டுல இருக்காங்க. அதனாலதான் இந்த வீடு இவனுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறான். இப்படியே போக போக இவனை அறியாமலே பாட்டி மேல இவனுக்கு பாசம் வந்துருது. ஒரு நாள் திடீர்னு பாட்டி அந்த வீட்டை அவங்க 2வது பையன் பேர்ல எழுதி வச்சிடறாங்க. அது தெரிஞ்சது அந்த பாட்டி கிட்ட கோவப்பட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுறான். அடுத்த நாள் சிசிடிவில பார்த்தா பாட்டி மட்டும் தனியா இவனுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து மனசு கேட்காம திரும்ப பாட்டி வீட்டுக்கே வந்துடுறான். ஒரு நாள் திடீர்னு அந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க. அப்ப இவனுக்கு ஒரு போன் வருது. அதுல இவன் பேர்ல பாட்டி 1 கோடி டெபாசிட் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அப்பதான் சின்ன வயசுல பாட்டி இவங்கிட்ட சொன்னது ஞாபகம் வருது. இவன் சின்ன பையனா இருக்கிறதுல இருந்து இவனோட ஃபியூச்சர் படிப்புக்காக 1 கோடி டெபாசிட் பண்ணிட்டு வரதா பாட்டி சொல்லிருப்பாங்க. அது இவனே வளர வளர மறந்துடுறான். கடைசியில பாட்டி சொன்ன மாதிரியே இவனுக்கு 1 கோடியை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா இவன் அந்த காசை இவனுக்கு எடுத்துக்காம பாட்டிக்கு தனியா ஒரு இடம் வாங்கி அதுல ஒரு சமாதியை கட்டுறான். ஏன்னா பாட்டிக்கு எல்லார மாதிரி கூட்டத்தோட கூட்டமா புதைக்காம தனியா ஒரு சமாதி கட்டணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. சோ அவங்களோட ஆசையை நிறைவேற்றிடுறான்.